Hi friends, Assalamualaikum. 5 ஹெல்தியான டயட் சூப் ரெசிபீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு மீல் இந்த மாதிரி சூப்பா எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த சூப்ஸ் எல்லாமே நம்ம ஹோல் ஃபேமிலியுமே குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நோ ஆயில் நோ கிரீம் சிக்கன் கார்ன் கிளியர் சூப். இதுக்கு ஒரு பாத்திரத்துல 250 கிராம்ஸ் எலும்போட இருக்கிற சிக்கன் பீஸ், தேவையான அளவு உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி இந்த சாஸ் பேன்லயே நீங்க கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக குக்கர்ல போட்டு ஒரு விசில் வந்த உடனே 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துருக்கேன். குக் பண்ண வாட்டரை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு பவுல்ல 2 கரண்டி சூப் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆயிருக்கு. எலும்புல இருந்து எடுத்து நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சூப்பை இந்த மாதிரி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கும் போது 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில்டு கார்ன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம தனியா எடுத்து வச்ச சூப்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணி எந்தவித கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூப்பு கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகட்டும். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் அண்ட் கிரீன் பார்ட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கம்மியா இருந்ததுனால 1.5 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ஆட் பண்றதுக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 செகண்ட்ஸ்லயே இந்த மாதிரி தின் நூடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. எங்க ஃபேமிலில இது சூப் என்னோட கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டொமேட்டோ சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். 3 தக்காளி, ½ கேரட், பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகா, ஆனியன், கேப்சிகம், கொத்தமல்லி அந்த தண்டோட கட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாம் ஒன்னொன்னா குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அளவு உப்பு, பெப்பர், வாட்டர் ஆட் பண்ணி இதை இப்படியே கொதிக்க விடலாம். நான் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி ஒரு பாத்திரத்துல வடிச்சு பிரியாணி இலையை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சிட்டு எடுத்து வச்ச வாட்டர் கூட இந்த அரைச்சது எல்லாத்தையும் ஒரு சல்லடை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இதை ஸ்டவ்ல வச்சு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல 2 கரண்டி சூப் எடுத்து தனியா வச்சு சூப் 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆனோடனே இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேசில் பவுடர் இல்லனா நட்மெக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச சூப் கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இதை கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணா சூப்பு கொஞ்சம் திக் ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் இன்கிரீடியன்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சீடர் வினிகர் இல்லனா ½ லெமனோட ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. டயட்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது ஓட்ஸ் தான். அதனால நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் வெஜிடபிள் சிக்கன் சூப். 1 டீஸ்பூன் ஆயில், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர், ஆனியன்ல இருக்க ஒயிட் அண்ட் கிரீன் பார்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதுல தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆக தேவையில்லை. நெக்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் ரோல்ட் ஓட்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 250 கிராம்ஸ் சிக்கன் பிரஸ்ட் பீசஸும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த சூப்பை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண ஓட்ஸை ½ கப் வாட்டர்ல நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணீங்கன்னா சூப்பு கொஞ்சம் திக் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஃபைனலா ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன் பார்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற சிக்கன் சூப் மாதிரியே இருந்துச்சு. ஓட்ஸ் ஆட் பண்ணது தெரியவே இல்லை. ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தி அண்ட் கிரீமியான ப்ரோக்கோலி சூப். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டா கோல்டன் பிரவுன் ஆனோடனே ½ ஆனியன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ரோக்கோலியை தண்டோட சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வாட்டர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 8 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும் போதே ப்ரோக்கோலி நல்லா குக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனோடனே மிக்ஸி ஜார்ல மாத்தி கிரைண்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸை வாட்டர்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். சில கிரைண்ட் பண்ண ப்ரோக்கோலி கூட கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி இதை ஒரு 1 மினிட்க்கு பாயில் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச கேஷ்யூவை அந்த வாட்டர் கூடயே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஃபைனலா ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்க கிரீன் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு 5 to 10 செகண்ட்ஸ்ல சூப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்போட கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்ல ப்ரோக்கோலியை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறதுனால சூப்பு நல்ல திக் அண்ட் கிரீமியா ரெடி ஆயிருக்கு. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லி ஒரு பழைய சேயிங்கே இருக்கு. இந்த டயட் ரெசிபில நம்ம லாஸ்டா பார்க்க போறது கொள்ளு சூப். சூப் பண்றதுக்கு கண்டிப்பா கொல்லை ஊற வச்சு பண்ணுங்க. 30 கிராம்ஸ் கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம்.
குக்கர்ல நம்ம வேக வச்சிருந்த கொல்லை அந்த வாட்டரோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 3 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு குவார்ட்டர் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்ன வெஜிடபிள் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் ஆட் பண்ணிருக்கேன். 3ல இருந்து 4 பீஸ் டொமேட்டோ, ஒரு பச்சை மிளகா, 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, என்கிட்ட கொஞ்சமா லெஃப்ட் ஓவர் கேப்சிகம் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 6 வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணா கசக்கும். கொள்ளு ரொம்பவே ஹீட்டுங்கிறதுனால தான் இந்த வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். ஒரு பேன்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க கொள்ளு, தேவையான அளவு தண்ணி, பெப்பர் ஆட் பண்ணிட்டு பாயில் ஆனோன்னு இல்ல குடிக்கிற சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுதான் ஆட் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப பாயில் பண்ண தேவையில்லை. இந்த கொள்ளு சூப்போட அளவு ஒரு 2 பேருக்கு கரெக்டா இருக்கும். நீங்களும் இந்த சூப் ரெசிபிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 வீக்குக்கு இந்த மாதிரி சூப்பை நைட்டு டின்னருக்கு எடுத்தீங்கன்னா ரொம்பவே லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனல்ல இருக்க மத்த சூப் ரெசிபிஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.